போர் 2 பேருமே வந்து ஓகே இது போர் அளவுக்கு போகட்டும் அப்படின்னு போர் அளவுக்கு போனாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த சைடு வந்து அதிகமா நம்ம மேலதான் ரொம்ப இதுவாகும் bro. ஆனா நம்ம சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு தான் அதிகமா அடிபடும்னு என்னோட இது. இந்த போர் பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப இந்தியாவால தாக்கு பிடிக்க முடியும். பல நாடுகள் ஆதரவு இருக்கு நமக்கு. ஆனாலும் நம்ம போரை நம்ம சைனாவோட சப்போர்ட் இருக்குல்ல இல்ல. இப்ப செய்தி நீ பார்க்கலாம், சமீபத்து செய்தி பாத்தீங்கன்னா நாங்க பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள் தான் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போர் நடந்தா அது பாதிப்பு பாகிஸ்தானுக்கு தான், அது முற்றிலும் அழிவு. நாடு ஏற்கனவே பஞ்சத்திலையும் பொருளாதார சூழ்நிலை ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அது பாதிப்பு பாகிஸ்தான தான். இந்தியாவுக்கு தாக்கம் ஓரளவு தான் இருக்கும், ஆனா இந்தியாவால கட்டுப்படுத்த முடியாது பாகிஸ்தானால. இப்ப நம்ம நார்மலா இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் இவங்க சப்போர்ட் பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ஆப்கானிஸ்தானும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான் ஆமா, அவங்க 2 பேருமே சப்போர்ட் பண்றாங்க. இப்ப ஈஸியா வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால ஈஸியா இந்தியாக்குள்ள அட்டாக் பண்ண முடியல. சோ இருக்குல்ல சைனால அதிகமான அவங்களும் அதிகமான. அப்ப என்ன பண்ணுவாங்க? சைனா கண்ட்ரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரஷ்யா இருக்காங்க, அதுக்கப்புறம் கூட அமெரிக்காவும் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அவங்க 2 பேருமே ஆனா ஒரே இடத்துல ஒரே கண்ட்ரிக்கு சப்போர்ட். சைனாவோட ரஷ்யா தான் பெரிய நிக்க மாட்டாங்க தான். ஆனா நம்மளுக்கு என்ன இருந்தாலும் இப்பத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க அமெரிக்காவோட நட்பு நாடா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு மொத்தமே வந்து ரஷ்யா தான். நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு உயிர் நன்மை எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்க வந்து ரஷ்யா கிடையாது. அவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை நம்ம எப்படி விட்டு கொடுக்காம போறோமோ அதே மாதிரி கண்டிப்பா நம்மளுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே அமெரிக்கா பின் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ண சொல்ல ஒரு வலிமையான பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கு சைனாவே சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பக்கம் ரஷ்யா இருக்கிறதுனால ரஷ்யா மட்டுமே நம்பி நம்ம கிட்ட இல்லை, அவங்களோட நம்ம எல்லாத்துலயுமே பலம் வாய்ந்தவங்களா தான் இருக்கும். நம்மளே தனியா அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளே தனியா அட்டாக் பண்ணாலும் கண்டிப்பா வெல்ல முடியும். அதனால அவங்க நம்ம வேற ஒரு நாடை சார்ந்து இருக்குல்ல, இருந்தாலும் ஒரு வேர்ல்டு லெவல்ல பார்க்க சொல்ல நம்ம வேற ஒரு நாடை சார்ந்து இருக்கிறது நல்லது. அதனாலதான் ரஷ்யா பத்தி சொல்றோம். இல்லைன்னா இவங்க தனியா நிக்கிறாங்க, அதாவது சிங்கிளா நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் ஆகாது. அவர் சொல்ற மாதிரி 12 நிமிஷம் தான் ஒரு பெட்டாலியன் இருக்கு. அந்த பெட்டாலியன் கொடுத்தாங்கன்னா 12 நிமிஷத்துல அவர் கண்டிப்பா சோல்ஜர் மொத்தம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த கண்ட்ரி ரொம்ப நேரம் ஆகாது ஃபினிஷ் பண்ணிட்டு வரட்டு. அதனால நம்ம வேற ஒரு நாடி இருக்குல்ல, நம்ம தான் தனித்து தான் நிக்கிறோம். அதான் ப்ரோ ரஷ்யா வருவாங்க, அமெரிக்கா ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்க. தேர்ட் வந்து சைனா, ஃபோர்த் இந்தியா இருக்குது. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்களா, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா ப்ரோ நம்மளுக்கு? அதனால கொஞ்சம் நம்ம மேலதான் அதிகமான ஃபோர்ஸ் இருக்கு அவங்களை கம்பேர் பண்ணும்போது. சைனா மட்டும் தான் ப்ரோ அவங்களுக்கு சைட்ல வந்து கொஞ்சம் பவர்.